ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆங்கில தேதிக்கு 14/4/2024 முதல் 13/4/2025 வரை இந்த ஒரு வருடமும் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு லாபஸ்தானத்துல இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்வார். அதே போல 6ஆம் இடத்துல கேது பகவான் மிக வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த குரோதி வருடம் முழுவதும் 6ஆம் இடத்துல கேது இருப்பார். 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல சனி இருப்பது மிக ஒரு அதிர்ஷ்டமான நிலை. எப்படின்னா, சனி பகவானுக்கு ராசிக்கு 3, 6, 11 தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது. சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. அப்ப சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்வது சிறப்பு. இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடத்துல 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் 11ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடும் மூலத்திரிகோண பலத்தோடும் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய கொடுப்பனை. மீண்டும் உங்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி வரணும்னா கிட்டத்தட்ட 30 வருடம் ஆகும். அப்ப இந்த குரோதி வருடம் ஒரு மிக சிறப்பான வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது. அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகாதிபதிங்க. ஒரு யோகாதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிக சிறப்பு. இந்த குரோதி வருடம் முழுவதும் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருக்கும் பொழுதுதான் ராஜயோகத்தை செய்வார். இப்ப இந்த குரோதி வருடத்துல ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்ப இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை அப்படின்னு சொல்ல முடியும். இந்த குரோதி வருடத்துல லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்துல குரு யோகாதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப இந்த குரோதி வருடம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். மீண்டும் இப்படி ஒரு கிரக நிலவரங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு வருவதற்கு நீண்ட காலம் ஆகும். அப்ப இந்த குரோதி வருடம் முழுவதும் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில உயர்வையும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் காண முடியும் மேஷராசிக்காரர்கள். இந்த குரோதி வருடம் முழுவதும் ராஜயோக பலன்கள் நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல கேது பகவான் எல்லா கிரகத்தை விட ஒரு வலிமையான கிரகம். அவர் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரோதி வருடம் முழுவதும் 6ஆம் இடத்துல இருப்பார். அதே போல 12ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த குரோதி வருடம் முழுவதும் 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் செய்வார்கள். இப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். 2025 மார்ச் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கிற சொத்துக்கள் நிலையான சொத்துக்கள். இன்னும் சொல்ல போனா பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக லாபஸ்தானம் அப்படிங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது 11ஆம் இடம். அந்த இடத்துல சனி பகவான் பலமாக சஞ்சாரம் செய்கிறார். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த குரோதி வருடத்துல. அதாவது உடல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே போல உங்களுடைய மன ரீதியா எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே போல நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடம் தான். என்ன லாபஸ்தானம். இப்போ ஒருவர் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் இல்லைன்னா அந்த தொழில் சிறப்பில்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ லாபஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் லாபத்துக்கு குறைவு இருக்காது. வாழ்க்கையில் எங்கே போனாலும் முன்னேற்றத்துக்கு குறைவு இருக்காது, உயர்வுக்கு குறைவு இருக்காது. வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ எதுலேயும் ஒரு லாபம், எங்கே போனாலும் ஒரு உயர்வு, எங்கே போனாலும் ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் பார்க்க முடியும் இந்த குரோதி வருடத்தில் மேஷராசிக்காரர்கள்.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது வேலை கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உயர் பதவி கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல முடியும் சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, அதில் நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த குரோதி வருடத்தில். அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிச்சு உதற முடியும். இந்த குரோதி வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டு. இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு மேலான வாய்ப்புகளாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய நீண்டகால ஆசைகள் இந்த வருடமாக நிறைவேற இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான், இந்த 2 கிரகங்களும் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டங்க. வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் இந்த குரோதி வருடத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மேஷராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் பார்க்க போகிறீங்க. அதே போல் வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு அரசியல் இருப்பவங்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கும். அரசியல் மூலம் நிறைய சம்பாதிக்க முடியும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அபரிதமான வளர்ச்சி கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. மாணவ மாணவிகள்லாம் இந்த வருடம் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த குரோதி வருடத்தில் படிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கல்வி, நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை சனி பகவானும் குரு பகவானும் கொடுக்க இருக்கிறார்கள். அப்போ சனி பகவான் மிக சிறப்பான இடத்துல சஞ்சாரம் செய்வது எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டங்க. இன்னும் சொல்ல போனால் லாபாதிபதி சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ சனி பகவான் லாபாதிபதி பார்க்கும் பொழுது தொட்டதெல்லாம் லாபத்தில் முடிய இருக்கிறது இந்த குரோதி வருடத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர். மிகப்பெரிய சுபக்கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போ குரு பகவான் இந்த குரோதி வருடத்தில் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிக சிறப்புங்க. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அப்போ குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு, குடும்ப விருத்தி தரும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். பேச்சினால சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியும். அதே போல் கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த குரோதி வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த 9ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருப்பது வெளிநாடு மூலம் உங்களுக்கு தனம் கிடைக்கும். அப்போ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று அதிகப்படியான ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொன்னால் இந்த குரோதி வருடங்க மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல ஒரு சிறப்புங்க. ஒரு மேஷராசியில் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க தெளிவாக பேசலைன்னா இப்போ தெளிவாக பேசுவாங்க இந்த குரோதி வருடத்தில். அதே போல் நல்ல நம்பிக்கை, நாணயம், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக வராத பணமெல்லாம் வந்து உங்களை தேடி வந்துடும். அப்போ பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. குடும்பத்தில் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைச்சிருங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில். இந்த குரோதி வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வருடம். வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத வருடம் இந்த தமிழ் வருடம் அப்படின்னு சொல்ல முடியும் மேஷராசிக்காரர்களுக்கு. அவ்வளோ சிறப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இந்த குரோதி வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்வார். அதே போல் லாபஸ்தானத்தில் சனி இந்த குரோதி வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேது பகவான் எல்லா கிரகத்தை விட ஒரு வலிமையான கிரகம். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு ஸ்தானம். நீண்டகால கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் 6ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது. நீண்டகால நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். நீண்டகால வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் 6ஆம் இடத்துல கேது. கேதுங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யக்கூடியவர். கேது பகவான் தான் எல்லா கிரகத்தை விட ஒரு வலிமையான கிரகம். அப்போ அவர் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது எதிரிகள் தொல்லைகள் குறையும். எதிரிகள் தலதரிக்க விடுவாங்க, எதிர்ப்புகள் கட்டுப்படும். அப்போ 6ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வதும் அவ்வளவு பலங்க மேஷராசிக்காரர்களுக்கு. அதே போல் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறார், லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார், 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்போ 3 கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு 12ஆம் இடத்திலிருந்து எந்த கெடுபலங்களையும் கொடுக்க மாட்டார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு முழுவதும் இந்த ஒரு வருடமும் மிக சிறப்பான மேன்மையான பலன்களை மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும்.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.